ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் மிஷின் வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், வீட்டிலே அந்த மிஷினை சும்மா தானே வச்சுருக்குறோம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைப்பட்டு அது பழகலாம் இது பழகலாம் நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு கடையில் மூட கடையில் கிடக்கும். நமக்கு தேவைன்னா தப்போம், தேவையில்லைனா தூக்கி அப்படியே வச்சிடுறது. அது மூலம் இன்றைக்கி எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து விதவிதமாக வந்து தைச்சி போடுறது தான். இப்போ நம்ம ரெடிமேடாக எடுத்து போடுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம தைச்சி போடலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா, சும்மா வீட்டில் நம்ம ரெடிமேடாக ஒரு துணி எடுத்து நம்ம வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிட, சும்மா கடைக்கு போனால் போட்டுக்கிட, ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்கண்ணே, வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிட்ட அது ஒரு 4 பேர் பார்த்து நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு சின்ன பிள்ளைங்க ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. ஆனால் உங்கள் கையினால் எதையாவது தைச்சி போடுங்க. உங்கள் கையினால் எதாவது தைச்சி கொண்டு போங்க, இது சும்மா ஃப்ரீ அப்படி சொல்லிட்டு போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எதாவது தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். அப்போ நல்லா இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், காட்டன் துணி உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட தைச்சி கொடுப்பாங்க. லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கணும். அப்போனா தான் வந்து நம்ம கொஞ்சம் ரீச் ஆகும். அதே மாதிரி போட்ட உடனே எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது. குறைஞ்சது 1 வருஷம் 2 வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். உடனே கிடைக்கணும், ஒரு 5 நாளில் கிடைக்கணும், 10 நாளில் கிடைக்கணும்னா எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னேறவும் முடியும். நிறைய கஷ்டங்கள் பார்த்தா தான் வந்து நம்ம பெரிய இடத்துல போய் நம்ம நிற்கவும் முடியும். செகண்டு தான் இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா வந்து யாராவது ப்ளவுஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தைச்சி கொடுப்போன்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பழகுங்க. பழகிட்டு உங்களுக்கு நீங்கள் மாடலாக தைச்சி போடுங்க. அதாவது செல்லில் இருக்கிற மாடலே வந்து நீங்கள் வந்து தைக்காதீங்க, அதை எடுத்துக்கோங்க. வேறு ஒரு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா இன்னும் 4 ப்ளவுஸ் எடுத்து ஒரே ப்ளவுஸ் மாடலாக, புது மாடலாக நீங்கள் வந்து தைச்சி போடுங்க. உங்களை பார்த்து உங்கள்கிட்ட 4 பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் சில துணிகள் வந்து இந்த மெயினாக க்ரீன் கலர், அப்புறம் ரோஸ் கலர், வயலட்டு, இந்த மாதிரி கலர் வந்து காமனாக எல்லாருமே போடுறாங்களா, அந்த கலரில் வந்து நீங்கள் ரெடிமேடாக எடுத்து தைச்சி வச்சுருங்க. அது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது, வாங்கிடுறீங்களா, போட்டு பாருங்கள், ரெடிமேடு நல்ல தையல் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ரீச் ஆகும். நல்ல தையல் நல்லா போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு நல்லா கிடைக்கும். அது மாதிரி சிம்பிளாக தைக்க சொன்னாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்லலாம். எப்படின்னா கொஞ்சம் மாடல் வச்சு தைங்க, ஒரு லேஸ் வைங்க, ஒரு பட்டன் வைங்க, இந்த மாதிரி மாடல் வைங்க, நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், அதிகமாக நம்ம வச்ச மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லி 10-20 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் வந்து மெகா லாபம் தரும் டிசைனர் ப்ளவுஸ். அடுத்து நம்ம தைச்சிட்டு மிச்சமான துணியெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம வந்து சடமாட்டி தைக்கிறது, கிளிப் ஏதாவது தைக்கிறது, மாடலாக ஏதாவது நம்ம தைச்சி பூ மாதிரி தைச்சி கொடுக்குறது, பை, காய்கறி வாங்குகிற பை, இந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கலாம். இல்லை நான் வந்து யாருக்குமே தைக்கலை, எனக்கு மிச்சமாகிற துணி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து லோக்கல் கடையில் வந்து துணிகள் வந்து கிடைக்கும், அதை நீங்கள் வந்து தைச்சி நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கடையில் சேல்ஸுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா உடனடி தையல் திருத்தம்னா, இப்போ அதிகம் பேர் வந்து ஆன்லைனில் தான் வந்து ட்ரெஸ் ஆர்டர் போடுதோம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஃபிட்டாக வராது. நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம். உடனடி தையல் திருத்தம் அப்படின்னு வந்து ஒரு போர்டு வைங்க. தையல் திருத்தம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஒரு போர்டு வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் போர்டு வச்சிங்கன்னா உங்ககிட்ட வந்து தைப்பாங்க. இல்லை வாங்கினோன்னே எங்கேயாவது போட்டு போகணுன்னு தான் எல்லாருக்கும் வந்து தோணும். அதில் அந்த மாதிரி அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நல்ல காசு வரும். உடனடினா ஒரு 10-20 ரூபா கூட சொல்லுங்கள். ஒரு நாள் கழித்து 2 நாள் கழிச்சுன்னா அதுக்கு கம்மியாக ரேட் கொடுங்க. அவங்களுக்கு அவசரம் அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து தைப்பாங்களா, அதிலே லாபம் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம தையல் மிஷினை வச்சுக்கிட்டு அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வரும். தையல் வந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படி சம்பாதிக்கலாங்கிற வீடியோலாம் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. டெய்லி எங்களோட வீடியோவை பாருங்கள்.
உங்களுக்கு தேவைகளை வந்து நீங்கள் தீர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன 4 பாயிண்ட்டுமே வந்து நேரடியாக நான் சொல்கிற விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோவோ ஒரு ரீல்ஸோ எடுத்து போட்டிங்கன்னா அது நல்ல ரீச் கிடைக்கும். அது மூலமாகவும் அமௌண்ட் வரும், அது மூலமாக ஆர்டர்ஸும் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வந்து நல்ல ஒரு லைட் வெளிச்சத்தில் வச்சு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து சூப்பரான ஒரு ரீல்ஸோ போஸ்ட்டோ வந்து போடுங்க. கண்டிப்பாக ரீச் ஆகும். நம்ம அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸும் வரும். இன்னும் நிறைய லாபங்கள் நம்ம வந்து ஏற்றலாம். மக்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கணும். இவங்ககிட்ட தைச்சா நல்லா இருக்குது, ரொம்ப நாள் உழைக்கி, அதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியம். நம்பிக்கை, நம்மளோட உழைப்பு வந்து நம்பிக்கை இருக்கும் நம்ம மேலே மக்களுக்கு. அப்படி இருந்தாலே நமக்கு நல்ல வருமானம் ஈட்டலாம், நல்ல சம்பாதிக்கலாம். தையல் மூலம் நிறைய லாபங்கள் வந்து வரலாம். மாத கடைசியில் காசு இல்லாமல் தவிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தைக்கிறோம், ஒரு ஆரி ஒர்க்கு போடுறோம், ஒரு எம்ப்ராய்டரி போடுறோம், யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று இல்லத்தரசிகள் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு இல்லத்தரசிகள் கண்டிப்பாக ஒரு தொழில் வந்து இருக்கணும். ஆசையாக இருக்குது. அவங்களோட ஆசைகள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். அப்புறம் தையல் வர காசுகளை எப்படி மிச்சப்படுத்தலாம், வீட்டில் எப்படி நம்ம காசை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுங்க. அவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் பார்க்கட்டும். அவங்களும் உங்களுக்கு தப்பாங்க. அவங்களோட மாடல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் செல்லில் போடுங்க. கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னதான் அட்வைஸ் மாதிரியே டிப்ஸ் மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன கேளுங்க, என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் 4-5 டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பணம் வந்து மிச்சப்படுத்தலாம். எப்படின்னா, தேவையான ட்ரெஸ்ஸோ சுடிதாரோ சேரீனா சேரீ முந்தி அடிக்கிறதோ ப்ளவுஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே உங்களுக்கு தேவையானதை வீட்டில் தைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வருஷத்துக்கு 5000லேருந்து 10,000 மிச்சமாகும். நம்ம வெளியில் கொடுக்கறதுக்கு ஆரி ஒர்க்கு நீங்களே கற்றுக்கலாம். எம்ப்ராய்டரி வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அதுவே காசு மிச்சப்படுத்தலாம். எல்லாமே நம்ம வெளியில் போய் வேலை பார்த்தா தான் வந்து நமக்கு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நீங்கள் காசு வந்து வாங்கிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதில் பாதி காசுக்கு வாங்கிட்டு மிச்சத்தை நீங்களே வச்சுக்கலாம். தையக்கூலிக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸு வந்து இப்போ 5000ரூவாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா அது 2500 துணி எடுத்து நம்மளே தைச்சி நம்மளே போட்டுக்கிட்டால் 2500 மிச்சம் தானே. ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் வந்து நம்மளே வருஷத்துக்கு 4-5 தடவை ட்ரெஸ் எடுப்போம். அப்படி எடுக்காமல் குறைஞ்ச ரேட்டில் ஒரே தடவை 4-5 ட்ரெஸ் எடுத்து அதை வச்சுருந்து வருஷம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஓன் ஸ்டோரியை வந்து போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்தால் மட்டும்தான் நான் வந்து ஸ்டோரி போடலான்னு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.